ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவை காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்து, வெண்ணிலா இவ்வளோ நாள் எங்கே இருந்த, ஏன் என்கிட்ட வரலை, இவ்வளோ நாள் எங்கே போய்ட்ட, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய்லாம் பயங்கரமாக வந்துட்டு பேசுவாங்க. இதை பார்த்து காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகிடும். இந்தளவுக்கு லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. விஜய் வெண்ணிலா கிட்ட ரொம்ப அக்கறையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாள் எங்கே போய்ட்ட, உன்னெல்லாம் தேடிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்கிறத வச்சு வெண்ணிலா மேலே இன்னும் அதிகமாக லவ் இருக்குது போல் அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இதுக்கு மேலேயும் இவர் கூட நம்ம இருந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு காவேரி இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. காவேரி நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெண்ணிலா கிடைச்சிட்டான்னு முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு காவேரி கிட்டே விஜய் கேட்கும்போது காவேரி இன்னும் மனசுடைஞ்சு போயிடுவாங்க. காவேரி எதுவும் பதில் பேச முடியாமல் அமைதியாகவே இருப்பாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுவாங்க. உடனே ராகினி இருந்துக்கிட்டு, வெண்ணிலாவை உங்ககிட்ட சேர விடாமல் பண்ணுறதுக்கு தான் அவள் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தா அப்படின்னு ராகினி இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் சேர்த்தே வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லுவாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் விட வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே தாண்டி விஜய்க்கு வெண்ணிலாவை சரி பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் காவேரியை பிரிகிற எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் காவேரி வந்து இதை புரிஞ்சுக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க.